தலைவர் அவர்களே, இன்று இந்த அரசாங்கத்தினாலே கொண்டு வரப்பட்ட விசேடமாக காமினி ரத்நாயக் அவர்களினாலே கொண்டு வரப்பட்ட பொதுமக்கள் குழு சம்பந்தமான இந்த பிரேரணை, ஒரு விசேடமான பொது மனுக்கள் சம்பந்தமான இந்த பிரேரணையானது உண்மையாக சிறப்பான ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விடயம். இந்த வகையிலே இதனை கொண்டு வந்த தலைவர் அவர்களுக்கு, ரத்நாயக் அவர்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் கடந்த காலங்களிலே, கடந்த கால ஆட்சியாளர்களினாலே ஊழியர்கள், பொதுமக்கள் பல பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கே இந்த பொது மனுக்கள் குழுவினூடாக பிரேரணைகளை சமர்ப்பிக்கின்ற பொழுது அதற்கான நியாயம் என்பது, நீதி என்பது காலதாமதப்படுத்தப்பட்டு வழங்கப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருந்தது. இதற்கு விண்ணப்பிக்கின்ற இந்த மனுக்களை கொடுக்கின்ற அரச ஊழியர்களோ அல்லது பொதுமக்களோ தங்களுக்கான நீதி உடன் கிடைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் அந்த மனுக்களை கொடுக்கின்றார்கள். ஆனாலும் கடந்த காலத்திலே அது பல மாதங்கள், பல வருடங்களாக அதற்கான நீதி நியாயம் என்பது கிடைக்கப்பெறாமல் அந்த ஊழியர்கள் தாங்கள் வாழ்நாளிலே 20-30 வருடங்கள், 30 வருடங்கள், 40 வருடங்கள் என்று அவர்கள் அரச ஊழியர்களாக இருந்து அல்லது ஏனைய விடயங்களிலே அவர்கள் இருந்து அவர்களுக்கான நியாயம் என்பது கிடைக்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் ஓய்வு பெறுகின்ற நேரம், தங்களது ஓய்வூதியம் கிடைக்கவில்லை என்று இந்த மனுக்களை கொடுக்கின்றார்கள். உண்மையாக இது அரச அதிகாரிகளினாலோ அல்லது ஏனைய அமைச்சர்களிடம் போயும் அரசு அதிகாரிடம் போயும் தங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்று இந்த பெட்டிஷன் கமிட்டிக்கு இந்த மனுக்களை கொடுக்கின்றார்கள். ஆனால் கடந்த காலங்களிலே இது தாமதப்படுத்தப்பட்டிருந்தாலும் தற்பொழுது இந்த புதிதாக இதன் தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக இயங்கி கிட்டத்தட்ட 392 மனுக்களை அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். அதற்கான பல தீர்வுகளையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே பாராட்டுகின்றேன். விசேடமாக அதாவது பென்ஷனியர், ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் 45 வருடங்கள் பின்பு அவர்கள் நியமனம் பெற்றவர்கள். நான் நினைக்கிறேன் அண்மையிலும் கூட பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சிலே இந்த விடயத்தை நாங்கள் பிரஸ்தாபித்திருந்தோம். 45 வருடங்களுக்கு பின்பு வேலை பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் 15, 20, 25 வருடம் அவர்கள் வாலண்டியர்ஸாக வேலை செய்திருக்கின்றார்கள். பின்பு 45 வருடங்களுக்கு பின்புதான், வயதுக்கு பின்புதான் அவர்களுக்கு நியமனம் கிடைக்கப்பெற்றது. அதன் பின்பு அவர்கள் 10-15 வருடங்கள் வேலை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த ஓய்வூதிய தொகை என்பது, ஓய்வூதியம் வெட்டப்பட்டிருக்கின்றது, அவர்களுக்கு பென்ஷன் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவர்கள் சம்பளத்திலே ஓய்வூதியம் வெட்டப்பட்டிருக்கின்றது, ஓய்வூதிய படி கட்டணம் வெட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்று 5-6 வருடங்கள் ஆகியும் அவர்கள் நிற்கதியாகி நிற்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. உண்மையாக அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள், விசேடமாக கிழக்கு மாகாணத்திலே அந்த சுகாதார தொழிலாளர்கள் தான் உண்மையாக இந்த ஹெல்த் அசிஸ்டன்ட் என்பவர்கள் தான் இதிலே கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். ஆகவே இப்படி இவர்களுக்கான அந்த உதவித்தொகைகளை, அவர்களுக்கான நியாயத்தை இந்த சபை, இந்த குழு அதற்கான நியாயத்தையும் வழங்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையூடாக கேட்டுக்கொள்வதோடு விசேடமாக இதிலே ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். சிவராசா அனோஜன் என்பவர், இவர் சவுதி நாட்டிலே தற்பொழுது அந்த போலீசாரினாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என்ன காரணம் என்றால், கதிர்காமம், யாழ்ப்பாணத்தில் இருந்து கதிர்காமத்துக்கு பாதை யாத்திரையாக வருகின்ற பொழுது அந்த சுப்பிரமணியம் என்னும் நாய்
அந்த நாய்க்கு ஒரு நபர் அந்த நாயை தாக்கியதன் காரணமாக, அந்த பாத யாத்திரைக்கு சென்ற நாயை தாக்கியதன் காரணமாக 2 சமூகங்களுக்கு இடையிலே ஒரு முகநூல் வாயிலாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதாவது முகநூல் பதிவுகளை அவர்கள் ஒரு மதத்தை இன்னொரு மதம் விமர்சித்தும், இன்னொரு மதத்தை இன்னொரு இனத்தை விமர்சித்தும் அவர்கள் அந்த பதிவுகளை அதிலே போட்டிருந்தார்கள். உண்மையாக இந்த பதிவு நன்றி. இந்த பதிவின் நிமித்தம் ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இந்த நிலையிலே ஒரு சவுதியிலே இருக்கின்ற ஒரு தமிழ் இளைஞன், அதாவது சிவராஜா அனோஜன் என்பவர், அவர் அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவர் சில கருத்தை நபிகள் நாயகம், அதாவது முஸ்லிம்களினாலே மதிக்கப்படுகின்ற, முஸ்லிம்களினாலே மட்டுமல்ல ஏனைய மதத்தவர்களினாலும் மதிக்கப்படுகின்ற நபிகள் நாயகம் தூதர் அவர்களை அவர் சில விமர்சித்து அதிலே சில பதிவை போட்டிருந்தார். ஆனால் போட்டு அவர் குறிப்பிட்ட ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ளே அந்த பதிவை எடுத்துவிட்டு அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டும் கூட இஸ்லாமிய சமூகத்தினரிடம் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார். தான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள், இப்படியான பிழையை நான் அறியாமல் செய்து விட்டேன் என்று கேட்டிருந்தார். ஆனால் கேட்டும் கூட, ஆனால் இங்கே இருக்கின்ற சிலர் சவுதி அரசாங்கத்துக்கு இந்த விடயங்களை எடுத்து கூறியதன் நிமித்தம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவர் அந்த பிழையை உணர்ந்து இஸ்லாமியர்களிடம், அந்த சமூகத்திடம் அவர் அந்த மன்னிப்பை கேட்டிருக்கின்றார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவர் அந்த தவறை செய்திருக்கின்றார். அவர் வேண்டுமென்று செய்யவில்லை, உணர்ச்சி வசப்பட்டு அந்த சிறிய தவறை செய்திருக்கின்றார். அவருக்கான அந்த மன்னிப்பை வழங்கி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இந்த உயரிய சபை ஊடாக, இந்த அரசாங்கத்தின் ஊடாக சவுதி அரசாங்கத்துக்கு நீங்கள் இந்த விடயத்தை கொண்டு சென்று அவரை விடுதலை செய்வதற்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இலங்கையில் உள்ள சவுதி தூதுவர் ஆலயத்துக்கு கூட நாங்கள் அனைவரும் அவர்களுக்கான அந்த விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். இதிலே கவனத்தை செலுத்தி அவரை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சபையூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.